ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி வச்சு தோசை மாவு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மாவுமே நல்லா புளிச்சு வந்திருந்தது. தோசைக்கு கூட பீட்ரூட் சட்னி வச்சு சாப்பிட்டோம். என் பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த பட்டை கிராம்பு பொடி அரைக்கிறதுக்கு இருந்தது. வெயிலில் காய வச்சு எடுத்திருந்தா வேலை இல்லை. வெயிலில் காய வைக்க மறந்துட்டேன்னா அதனால் சூடு பண்ணி அரைக்கணும். நோன்பு வேற வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக இருக்கும் எல்லா வேலையும் செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சாண்ட்விச் தான் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். நல்ல ஜூஸியான சாண்ட்விட்சு. இது வந்து நம்ம இஃப்தாருக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். என்கிட்ட இப்போ கேரட் மட்டும் இருக்கிறனால கேரட்டும் ஆனியன் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னா கேப்சிகம், கார்ன் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மயோனீஸும் கெச்சப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரெட்லேயுமே மயோனீஸும் கெச்சப்பும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல கீ ஆர் பட்டர் சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஜூஸியான சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இது இஃப்தாருக்கு நல்ல ஃபீலிங்காகவே தான் இருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலுமே இது கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.